ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம ஈஸியாக எப்படி இந்த அழகான டேசல் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே உங்கள் சாரீக்கு, ஷால், துப்பட்டாக்கு எல்லாம் நீங்களே டேசலை மேக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டாக நான் எப்போவுமே விசிட்டிங் கார்டு எடுத்துக்கலான்னு நான் சொல்லுவேன் இல்லையா. நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்கலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். விசிட்டிங் கார்டு தான் எடுத்திருக்கேன். 2 விசிட்டிங் கார்டு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு விசிட்டிங் கார்டை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீன் ஷேடும் நல்ல ஒரு ப்ரௌன் காப்பர் ஷேடும் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டார்க் ப்ரௌன் கிடைக்கல, அதனால ஓரளவுக்கு காப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ராமர் கிரீன் கலர் இருக்கு இல்லையா, அதையும் 150 கவுண்ட் நான் சுற்றி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் ஜரியில தான் நாட் போட போறேன். அதனால ஜரியை டபுளா விட்டு 4 வர்ற மாதிரி நார்மல் நீடில், நம்ம ஹெம்மிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான் அதில் விட்டு உள்ள எடுத்து இப்படி நாட் போட்டுக்கிட்டு, அப்புறம் சென்டரை இந்த பக்கம் ஆப்போசிட் இதில் சென்டரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பக்கம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். ஜரிங்கனால ரொம்ப டைட்டாக எழுதிங்களா டப்புன்னு கட் ஆகிடும். இப்போ த்ரெட்டுனா, நார்மல் ஸ்விங் த்ரெட்டுனா நம்ம எந்த அளவுக்கு இழுத்தாலும் கட் ஆகாது. அதனால ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மேலே ஒரு 2லேருந்து 3 நாட் போட்டுக்கோங்க. உள்ளே குத்தி குத்தி எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கா. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, நான் நம்பர் 4 கோல்டு பீட் எடுத்திருக்கேன். கோல்டு கூட இல்லை, இது டல் கோல்டு தான். ஏன்னா காப்பர் இல்லைங்கிறதுனால டல் கோல்டு எடுத்துக்கிறேன். 6 பீட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு லெங்க்த்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம டபுள் லைனாக போடுறங்காட்டி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 6 நம்பர் எடுத்திருக்கேன். இல்லாட்டி 8 எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 4, 8, 6 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது டபுளாக மடக்குனீங்கன்னா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 வருதா. இதை வச்சு இப்படி அந்த த்ரெட்லேயே ஒரு சுற்றி நல்லா ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். நல்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கொஞ்சம் கீழே இழுத்து பிடிச்சி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்து பிடிச்சி கீழே ஒரு 1லேருந்து 2 சென்டிமீட்டர் கேப்பில் மறுபடியும் நல்லா அதே ஜரியை நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நீடில் வச்சு நல்லா குத்தி எடுத்து நல்லா நாட் போட்டுக்கோங்க. உள்ளே விட்டு விட்டு எடுத்து குத்தி குத்தி எடுத்து நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் அவ்வளோதான். இதையே மறுபடியும் உள்ளே விட்டு இழுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அழகா. இப்போ பாருங்கள் இப்படி கீழே நல்லா பிடிச்சி நூலோட சேர்த்தி அந்த சில்க் த்ரெட்டையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அழகாக வந்துருச்சா. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மேக் பண்ணி வச்சுக்கலாம். நிறையான்னா இப்போ நான் ஆல்ரெடி பாதி என்ன போட்டுக்கிட்டேன். நான் 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சாரியில். ரொம்ப கிட்ட வேண்டாம் சொல்லிட்டு 2 இன்ச்சுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன காப்பர் சில்க் த்ரெட்டு. இதையும் நான் அதே மாதிரி 150 கவுண்ட் சுற்றி எடுத்துக்கிட்டேன். நார்மல் அதே மாதிரி சேம் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ரிப்பீட்டாகவும் போட்டு பார்க்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் நிறைய மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி 1 இன்ச் 1க்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி கலர் கான்ட்ராஸ்டும் நீங்கள் மாறி மாறி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 ராமர் கிரீனுக்கு ஒரு காப்பர் கலர் அந்த மாதிரி மெத்தடில் எடுத்திருக்கேன். இப்போ இதைய நான் சாரியில் வச்சு கோர்க்கறக்கு எதுனா நார்மல் ஸ்விங் த்ரெட்டு, நம்ம அந்த கிரீன் கலர் தான், ராமர் கிரீன் கலரில் தான் எடுத்திருக்கேன். மார்க் பண்ண இடத்த நல்லா டார்க் பண்ணி காமிக்கிறவங்களுக்காக த்ரெட்டில் டபுளாக போட்டு 4 வர்ற மாதிரி வச்சுருக்கேன். அதை கீழே நாட் போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த டேசல் எடுத்து அதுக்கு உள்ளே விட்டு மேலே அந்த பீடு வழியாகவே எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா டைட்டாகவும் நிற்கும். ஏன்னா கோல்டு சரிங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விட்டு எடுத்தீங்கன்னா பார்க்கறக்கு கோல்டு சரியிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு நம்ம ஸ்விங் த்ரெட்டுனால நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இதுலேருந்து எடுத்து சாரியில் ஒரு இது பண்ணிட்டுனா கொஞ்சம் தள்ளி எடுத்து மறுபடியும் இன்னொரு சைடில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான். இப்போ அழகாக வருமா. நீங்கள் கீழே தொங்குற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை அந்த பீடு கொஞ்சம் சாரியிலேருந்து வர மாதிரியும் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டி. எனக்கு நல்லா டேசல் கீழே தொங்குற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அப்படியே பூ கட்டுற மாதிரி 2-3 நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ வெறும் ஜரியில் மட்டும் நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாஷ் பண்ணுறப்பெல்லாம் டவக்குன்னு கலண்டுரும். இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிஷினில் போட்டாலும் கூட கலண்டு வராது மோஸ்ட்லி.
இந்த saree வந்து நான் மீஷோவில் எடுத்தேன். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக இது வேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி சாரியோட சேர்த்தியும் ஒரு நாட் போட்டு நல்லா டபுள் நாட் போட்டுட்டு ஒரு சைடு விட்டு எடுத்து அப்புறம் த்ரெட்டை கட் பண்ணுங்க. அப்போ வந்து நூல் வந்து பிரியாது. அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றி மாற்றி கூட ஆல்டர்னேட்டிவாக கூட வச்சுக்கலாம். இப்போ நான் 2 க்ரீனுக்கு ஒரு காப்பருங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தைச்சி வச்சுட்டேன். பாருங்கள், அழகாக வந்திருக்கா? நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நம்மளோட டேசல் வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.